இந்த இந்த வெற்றி நீங்க கொண்டாடுறீங்க. ஆனா இன்னும் நீட் ஒழிப்பு அது போன்ற விஷயங்கள், நீட் விலக்கு வாங்குறதுன்ற விஷயங்கள்ல இன்னும் சட்ட போராட்டங்கள் தொடர்ந்துட்டு தானே இருக்கு. ஆமா, கண்டிப்பா. அதுதான் ஆளுநர் நேரடியா நாங்க நீட் அனுப்புன உடனே ஆளுநர் அங்க அனுப்பிடுறாருல்ல. அவருக்கு சூட்சமம் தெரியும். அங்க திருப்பி அனுப்பிட்டாங்கல்ல. ஆமா. ஆ. அது சட்ட வழி. அது சட்ட வழிமுறை. நாம அப்படிதான் போராடுறோம். மக்கள் வயப்படுத்துறோம். தனி தீர்மானங்கள் இயற்றுகிறோம். அதன் அடிப்படையில் ஒப்புதல் பெற எத்தனிக்கிறோம். நாங்கள் கடந்த தேர்தலில் எங்கள் கூட்டணியின் சார்பாக, இந்தியா கூட்டணியின் சார்பாக மத்தியில் ஆட்சி வந்திருந்தால் முதல் கையெழுத்து நீட் விலக்கு தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அமையாத காரணத்தினால் அது எந்த சூழலிலும் அமையலாம். இந்த ஆட்சி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அல்ல. மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இது. அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்ல எப்ப வேணாலும் கலையலாம். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு எப்ப வெளியில போவாங்கன்னு தெரியாது. அப்படி வருகிற போது, இந்தியா கூட்டணி வருகிற போது முதல் கையெழுத்து நீட் விளக்கை நாங்கள் பெறுவோம். எப்படி சோனியா காந்தி இடத்திலும் கபில் சிபல் இடத்திலும் கலைஞர் கடிதம் எழுதி அந்த உத்தரவை பெற்றாரோ அப்படியான உத்தரவை நாங்கள் பெறுவோம். ஆனால் குறிப்பாக சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி RSS கிளை நிறுவனமான சங்கல்பும் நீட்டை திணிப்பதற்கான அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து செய்து நீதிபதிகளிடத்தில் தேவையில்லாத விமர்சனங்களை வைத்து அந்த அடிப்படையில் சட்டத்தை நாங்கள், அதாவது ஒரு மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரைதான் ஒரு சட்டம் செல்லும். எங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளுகிற விருப்பம் இருந்தாதான். உண்மையாக இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம். அதாவது சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்கன்றாங்க. நாங்க மதிக்கல. எங்களுக்கு விரும்பாத ஒரு விடயத்தை சட்ட வடிவமாக்கினால் அதை மக்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள். அதுதான் ஜனநாயகம். ஆக எங்கள் மீதான எங்கள் விருப்பத்தை மீறி ஒரு விடயத்தை திணிக்கிற போது அது ஜனநாயகத்திற்கு கேடு விளைவிக்கும். அந்த ஜனநாயகத்தை கேடு விளைவிக்காமல் சட்ட போராட்டம் நடத்துகிற ஒரு ஜனநாயகத்தன்மை பொருந்திய தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார். அந்த போராட்டத்தை மக்கள் வயப்படுத்துகிறோம், மக்களிடத்தில் கொண்டு செல்கிறோம். அந்த போராட்டத்தின் வாயிலாக தேர்தல்களினுடைய அழுத்தங்களை அவர்களுக்கு கொடுக்கிறோம். ஒரு மாநிலம் மட்டுமல்ல, பல மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எப்படி இன்றைக்கு டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகிற தொகுதி மறுசீரமைப்பை ஒரு ஒரு முதலமைச்சராகத்தான் தொடங்கினார். இன்றைக்கு 10 முதலமைச்சர்கள் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார். 10 மாநிலங்கள் அவருக்கு பின்னால் இருக்கிறது. இது எல்லாம் மாநில சுயாட்சியை வென்றெடுக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு மாநில கட்சியால் என்ன செய்துவிட முடியும் என்று கேட்கிறவர்களுக்கு இதுதான்